என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சேக்குவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேக அரசின் மீது தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, தலைமைச் செயலகத்தை கட்சி அலுவலகம் போல பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அதிமுகவிலிருந்து வெளியேறிய 4 எம்எல்ஏக்கள் 3 பேர் தலைமைச் செயலகத்திலே சேர்ந்து உறுப்பினர் அட்டை கொடுத்ததில் தொடங்கி இப்போ தாவேகாவுக்கும் காங்கிரஸுக்குமான கூட்டணி பேச்சுவார்த்தையும் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றதா குற்றச்சாட்டு வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார் அதை? இல்லை, பொதுவாகவே அரசியல் கட்சி நடத்துறதுக்கே அனுபவம் இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும். கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். டெட் பாடி கூட வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க, அங்கேயே மாலையை போட்டுறன்ற அந்த அளவு தான் நடந்தது. எல்லாருக்கும் தெரியும் அது. சரிங்களா? அப்போவே என்ன சொல்லப்படுது, என்னங்க இவங்க கட்சி நடத்துகிற லட்சணம், ஒரு சாவு விழுந்துச்சுன்னா அங்கே தானேங்க போகணும், பாடியை இங்கே கூட்டு வர சொல்லுவோம். ஏன்னா அப்படியான சரி அது நடக்கலை அந்த மாதிரி. ஆனால் அப்படி தான் ஒரு செய்கை இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணுறவங்களா நீங்கள் இங்கே வாங்க, துப்புரவு பணியாளருக்கு அப்படி தானே பண்ணார் அவர். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் நேராக இங்கே வந்துருங்க. நாங்கள் கரூர் சம்பவத்தில் 43 பாதிப்பட்ட குடும்பத்தையும் கிட்டத்தட்ட வீட்டுக்கு வர வைக்கிற ஐடியா தான் இருந்தது. ஆனாலும் அவங்கள நல்லா சிறப்பாக கவனிக்கிறதுக்காக ஸ்டார் ஹோட்டலில் வர வச்சோன்னா அந்த மக்களுக்கு ஒரு கூல் டவுன் பண்ணுறதுக்காக அது பண்ணுது. ஸோ இப்படி ஒரு கட்சி நடத்துறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படி நடத்தணும், கட்சியை எப்படி மக்களை அணுகணும், எப்படி போராட்டக்காரர்களை எங்கே போய் சந்திக்கணும், களத்தில் போய் சந்தித்து அவங்கள சப்போர்ட்டாக இருக்கணும், இதெல்லாம் கட்சி நடத்தவே தெரியாத போது ஆட்சி நடத்தும் போது எப்படி தெரியும்? ஆட்சி நடத்த தெரியும்? ஆட்சியை நடத்த தெரியல, ஒரு கூட்டத்தில் பேசவும் தெரியல. ஒட்டுமொத்த நிர்வாகம் இப்போ கிட்டத்தட்ட இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கட்சியில் சேர்றாங்களா, அது அதிமுக சார்ந்தவங்களாக இருக்கட்டும், சந்திப்பு என்பது வேறு, அந்த கட்சியில் இணையறதுன்றது வேறு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியில் இருந்து யாரும் எந்த தலைவரும் செக்ரட்டரியேட்டை போய் சந்திக்க முடியாதா, அமைச்சரை சந்திக்க முடியாதா, முதலமைச்சர் சந்திக்க முடியாதா? சந்திக்கலாம். ஆனால் எதுக்கு சந்திப்புன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு கட்சியில் இணைகிறாங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அது கட்சி அலுவல், அது ஆட்சி அலுவல் கிடையாது, நிர்வாக அலுவல் நிமித்தமாக கிடையாது. அப்போ நீங்கள் எதை எங்கே செய்யணும்னு தெரியல, எங்கே எதை பேசணும்னு தெரியல. இப்போ ஒட்டுமொத்தமாக இப்போது இந்த 1 மாத காலம் கிட்டத்தட்ட ஆக போகுது, ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 மாத காலத்தில் உங்களுக்கு எப்படி ஒரு பிராண்ட் க்ரியேட் ஆகிருக்குன்னா, எல்லாமே இவங்க பிராண்ட் க்ரியேட்டர்ஸ் தானே. எப்படி ஒரு பிராண்டு கிரியேட் இருக்குன்னா, திறமையற்ற முதல்வர், திறனற்ற ஆட்சி. இதுதான் 2 தான். திறமையற்ற முதல்வர், திறனற்ற ஆட்சி. அந்த திறனற்ற ஆட்சிக்கு இவங்க எல்லாம் வந்துடுவாங்க. திறமையற்ற முதல்வர் கீழே இவங்க திறமையற்ற அமைச்சர்கள்லாம் வந்துடுவாங்க. அப்படி தானே ஆயிடுச்சு. திறமையற்ற ஆட்சியாளர்கள், திறனற்ற அரசு. இதுதான் இப்போது ஒரு பிராண்டாக இப்போ பரவலாக. இப்போ அதுவும் குறிப்பாக விஜய் அவர்கள் இந்த திருச்சியில் போயிட்டு சொந்த வாயிலேயே சூனியம் வச்சுக்கிட்டாரு சொல்லுவாங்களே, சொந்த காசில் சூனியம் வச்சுட்டாங்க, சொந்த வாயிலே சூனியம் வச்சுக்கிட்டு தான். அதில் தான் அங்கே போன பிறகு தான் இந்த மாதிரியான ட்ரெண்ட் வருது. என்னென்னு கேட்டால், முதலமைச்சர் உட்பட அமைச்சர் உட்பட இந்த ஆட்சியாளர்கள் அத்தனை பேருக்குமே திறமையே இல்லைங்க. இந்த அரசுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த திறனும் கிடையாது. அதாவது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு இங்கே ஒரு திறனற்ற அரசாக இருக்குது அப்படின்னு ஒரு லேட்டஸ்ட்டு பிராண்டு இதுதான் சார். இல்லை சார், வந்தோடனே இந்த போலி கல்குவரியை மூடுறாங்க சார். இது எல்லாமே நீங்கள் பாருங்கள், ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்க. நீங்கள் வந்தவுடனே இதை செய்கிறது பெரிய விஷயம் இல்லை சார். நீங்கள் பாருங்கள், நேற்றைய தினம் சில பேச்சுக்கள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. பிரேமலதா அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க. இந்த 717 கடைன்னு சொன்னீங்கல்ல, தயவு செய்து நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் சார். நீங்கள் 717 கடை மொத்தமாக சொல்கிறீங்க, இந்த மொத்தமாக கோணியில் கல்லை கட்டி அடிக்கிற கதையாக சொல்கிறீங்க இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, எந்தெந்த கடைன்னு ஒரு லிஸ்ட்டை வெளியிட சொல்லுங்கள் சார். இந்த அரசு செய்யும் போத எந்தெந்த பாயிண்டில் இருக்கிற கடைகளை எந்தெந்த மாவட்டம் 717 கடை ஒரே மாவட்டத்தில் இருக்காது, எல்லா மாவட்டத்திலும் இருக்கும். எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த கடை எண் போட்டு எந்தெந்த பகுதியில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வெளியிட சொல்லுங்கள் பார்ப்போம். சும்மா போகிறப்போ சொல்ல முடியாது சார். அவர் ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் பேசும்போது என்ன சொன்னார்னா, டாஸ்மாகை மூடிட்டான் அப்படின்னாரு. நானும் பார்த்தேன், ஐயோ வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த குடிமகன்லாம் என்ன ஆவாங்க, எல்லா கடையும் இருக்க தான் செய்யுது. அப்போ அந்த 717 கடை எங்கே, எந்த கடை?
இப்போ பிரேமலதா சொல்கிறாங்க 500 கடை தான் மூடி இருக்கிறாங்கன்றாங்க. அங்கேயும் டேட்டா இல்லை. நான் சொன்ன ஒரு டேட்டா வெளியிடுங்க சார். நீங்கள் 710 100 கடை நீங்கள் மூடினீங்க சார். எந்தெந்த பாயிண்ட்டில் இருக்கிற கடையை மூடினீங்க அது சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் வந்து ஆர்டி போட்டால் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பணி சுமையில் நம்ம செய்ய முடியாது. ஆனாலும் கூட யாராவது வந்து ஒரு ஆர்டிஐ போட்டால் இவங்க என்ன பதில் கொடுப்பாங்க? எந்தெந்த பாயிண்ட்டில் இருக்கிற கடையை நீங்கள் மூடினீங்க சொல்லுங்கள். கடை நம்பரோட சொல்லுங்கள். மாவட்டம், கடையோட எண், விலாசத்தோட, டோர் நம்பரோட சொல்லுங்கள். இல்லை, அப்போ ஏதோ ஒரு வீக்கு. நீங்கள் என்ன சார் கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ஒன்லி அனௌன்ஸ்மெண்ட். கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், மோடி பல விதைகளை காமிச்சார். எல்லாமே அறிவிப்பு தான். இது எல்லாமே வந்து அனௌன்ஸ்மெண்ட்டோடு நிற்கும். பேப்பரில் எதுவும் கிடையாது, வெறும் வாயிலே தான். ஆனால் தான் வாயில் வடை சொல்லி மோடியை சொன்னது. அதனால தான் வாயிலே வடை சொல்ல. இப்போ மோடி வந்து வாயில் வடையை சுட்டால் இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தோசையே சொல்லுவார் போல இருக்கு. அப்படி தான் இருக்குது சார். எனக்கு உள்ளபடியே நான் வெளிப்படையாக என் கேள்வி ஒன்றே ஒன்று தான் சார். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் மக்களுக்கு பெருசாக நீங்கள் செய்யுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவோட வெளியிடுங்க. இந்த காரணத்துக்காக இந்த வாக்குறுதியின்படி இந்த தேதியில் இந்த கடைகளை நாங்கள் மூடணும்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வெளியிட சொல்லுங்கள். அப்போ அது இல்லைன்னா முடிஞ்சிச்சு. அப்போ இது ஏமாத்து வேலை. 717 கடை மூணு. சரி ரைட், 717 மூடிங்க. அப்புறம் அடுத்தது எப்போ முடியுங்க? சரி 717 கடை மூட்டிங்க, ரைட், ஒத்துக்கிறேன், ரைட், நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துப்போம். அப்போ அந்த வருவாய் குறைஞ்சிருக்கணும்ல, டாஸ்மாகோட வருவாய் குறையணும்ல. அப்போ அந்த குடிகாரர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிச்சு. அதனால் அடுத்த கேள்வி, குடிகாரோட எண்ணிக்கை குறையில, அவன் போய் பக்கத்து கடையில் போய் குடிக்க போகிறான். கொருக்குப்பேட்டில் குடித்தவன் வண்ணார்பேட்டை வந்து குடிக்க போகிறான். சார் குடிக்கிறவங்க அப்படியே குடிப்பாங்க சார். அவங்க சொல்கிறது கல்வி நிலையங்கள் பக்கத்தில். நான் சொன்னேன் உங்கள் நோக்கம் வந்து, அப்போ உங்கள் நோக்கம் வந்து பட்டம் டாஸ்மாக ஒழிக்கிறதுலாம் கிடையாது. டாஸ்மாக ஒழிக்கிறது கிடையாது, மதுவை ஒழிக்கிறது கிடையாது. கோயிலுக்கு அந்த புனிதம் கிடக்கூடாது, பள்ளிக்கூடத்தில் அந்த புனிதம் நல்ல நல்ல விஷயம் தான் சார், நாங்கள் பாராட்டுறோம். ஏதாவது ஒரு நோக்கம் சொல்லுங்கள். அப்போ டாஸ்மாக ஒழிச்சுன்னு சொல்லாதீங்க. அவர் சொல்லும் போது சொன்னார், நான் டாஸ்மாக ஒழிச்சிட்டான் அந்த விஜய். எங்கே ஒழிச்சிங்க? எங்கே ஒழிச்சிங்க? அப்படி சொல்லாதீங்க. டாஸ்மாக் கடைகள் வந்து கோயில்களுடைய புனிதத்தன்மையும் பள்ளிக்கூடங்களுடைய புனிதத்தன்மையும் வந்து கெடுக்கிற மாதிரி இருந்தாலும் அங்கே இருக்கிற கடைகளை மூடி இருக்கும். அப்படி சொல்லிட்டு போங்க. டாஸ்மாக் ஒழிக்கிறது வேறு, போதையை ஒழிக்கிறது வேறு, இது வேறு. அப்போது உங்களுக்கு தெளிவான பார்வை இல்லை, புரியுதுங்களா? தெளிவான மக்கள்கிட்டனா இந்த மக்கள் எல்லாத்தையும் எது சொன்னாலும் நம்ப போகிறாங்க. குடிச்சாச்சு, விஷத்தை குடிச்சாச்சு, இனி அனுபவிச்சு தானே ஆகணும். இந்த இடத்துல சுகி சிவன் சொன்ன மாதிரி இது விஷத்தை குடிச்சாச்சு, அனுமதிக்க என்னெல்லாம் பண்ணுன்றத உட்காந்து யோசிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம விஷத்தை குடிச்சிட்டோம், இப்படி உட்காந்து யோசிக்கணும். அது உள்ளே போய் என்னெல்லாம் பண்ணுது. இது ஐயோ கண்ணை மங்க வைக்குது, ஐயோ நம்மளை மறக்க வைக்குது, காலை நடுங்க வைக்குது, உடம்பு தளர்ந்து போகுது. இப்படி தான் நம்ம இருக்கு. இப்போ எல்லோரும் இப்போ வந்து பார்த்தோன்னா மக்கள் எல்லாம் வந்து விஷத்தை குடித்த மாதிரி இருக்கலாம். அவன் முகத்தில் சந்தோஷமே இல்லை. இந்த அரசு, டிவிக்கு அரசு பதவி ஏற்றது பார்த்தீங்கன்னா மக்கள் நீங்கள் பொதுவாக பாருங்கள், என்னமோ வந்து ஒரு திக்கு பிடிச்ச இருப்பான்ல. இளைஞர்கள்லாம் கொண்டாடுறாங்க, ஜென்சி இளைஞர்கள் சார். அதெல்லாம் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த முழுக்க இந்த ஊடகங்களுடைய சித்து வேலை சார். இது அப்படி ஒரு பிரமிப்பை வந்து கட்டமைக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை டைவர்ட் பண்ணனா ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து விடுங்க. இது ரொம்ப காலம் நடக்குது. இது ஒரு விஷயத்தை நீங்கள் மடைமாற்றம் செய்யணும், இன்னொரு விஷயத்தை நீங்கள் எடுத்து விடுங்க. அப்படி தான் இருக்குது. ஓவர் நைட்டில் மொத்த ஊடகங்களுடைய கவனங்களும் ஒரு 50 லட்சம் பேருடைய கவனம் இருக்குதுன்னா, அந்த 50 லட்சம் பேர் கவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செய்தியில் வந்து மடைமாற்றம் ஆகிடுது. பழசை அப்படியே மறந்துடுறோம். அது மாதிரி நிறைய நடக்குது, நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல காங்கிரஸ் செயல்பாடு வந்து பார்க்க வேண்டியதுன்னா, 3 மாதத்துக்கு முன்னாடி திமுக கூட்டணியில் ஒரு ராஜ்யசபா சீட்டு, 3 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தாவேகா கூட்டணியில் ஒரு ராஜ்யசபா சீட்டு. எப்படி சார் பார்க்குறீங்க? இதுதான் சார். இங்கே இவங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு அதிருப்தி இருந்துச்சு. இவங்க என்னங்க கூட்டணி கட்சிகள்லாம் இப்படி நடத்துகிறாங்க, வெளிப்புற மரியாதை கொடுத்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு எண்ணிக்கையை வழங்கும் போதெல்லாம் ஏன் இவங்களை வந்து இவ்வளோ கருமித்தனம் பண்ணுறாங்க, ஏன் வந்து இவ்வளோ வந்து கசக்கிறாங்க, தாராளமாக கொடுத்தா என்ன அப்படின்லாம் வந்து சில பேர் கேள்விகள் இருந்திருக்கும். ஆனால் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா கலைஞரும் சரி, இப்போ ஸ்டாலின் அவர்களும் சரி, இவங்களெல்லாம் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுருந்துருக்காங்க சார். உள்ளபடியே நான் சொல்கிறேன், பல சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வைகோ அவர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீட்டு பிரச்சனையில் கூட வந்து கூட்டணி முடிக்கிட்டு போனவர் தான் இந்த வைகோ. கடந்த காலத்தில் ஒரே ஒரு சீட்டு வைக்கும், 10 சீட்டு கேட்பார், 9 கொடுப்பாங்க, 1 கொடுக்கணும்னு சொல்லிட்டு முறுக்கிட்டு போயிடுவார். அதான். ஆனால் அப்படி இப்படி மெல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டணி கட்சிகளை வந்து பார்த்திங்கன்னா இவங்க குறைச்சிட்டே வந்தாங்க இல்லையா. அதாவது அவங்களுடைய சீட்டு கொடுக்குற எண்ணிக்கையை குறைச்சிட்டே வந்தாங்க இல்லையா. அது விசிகாவாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், இவங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே கரெக்டாக வச்சுருக்காங்க. அது காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த முதுகில் குத்துற துரோகத்தனம் இருக்குது பார்த்தீங்களா,
அதுதான் நான் குறிப்பாக நான் சொல்கிறேன். அதுவும் குறிப்பாக நேற்றைய தினம் ரெண்டு நாளாக பார்க்குறேன். இந்த துரை வைகோ போய் வந்து இவருக்கு வந்து விஜய்க்கு சால்வ் போகிறது இதெல்லாம் நான் பார்க்கும்போது என்னென்னா, நான் என்ன சொல்கிறேன், உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்களே இல்லை. நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைகோ அவர்கள் சொல்லுவாங்க, சில நேரத்தில் சொல்லுவாங்க, தப்பாக நினைக்கிறீங்க, எவ்வளோ கடந்த காலத்தில் வந்து வசைபாடி இருக்கிறாரு, கலைஞரையும் வசைபாடி இருக்கிறாரு, ஸ்டாலினும் பேசியிருக்கிறாரு. என்ன சொல்ல போனால் தனி கட்சி தொடங்குறதுக்கு காரணமே வந்து வாரிசு அரசியல் பேசிட்டு வந்தவர் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் இவருடைய வாரிசே வந்து உருவாக்கிட்டாரு. கிட்டத்தட்ட மதிமுக வந்து மரணத்துக்கு ஆயிடுச்சு. இப்போ நேற்றுக்கு என்ன வந்து குறைகள் கண்டீங்க? இப்போ இவங்களாவது நீங்கள் சொல்லலாம், இவங்க சீட்டு கொடுத்த சீட்டையும் உங்களால் வந்து வெற்றி பெற முடியல, என்ன காரணத்துக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய அந்த என்ன சொன்ன அந்த பக்கவாத்தியத்தை வந்து அப்படி மாற்றிருக்கிறீங்க, விஜய் பக்கம் மாற்றிருக்கீங்க, என்ன காரணம் சொல்லுங்கள்? எல்லாரையும் நான் ஒரே கோட்டை தான் வைக்கிறேன். அது வைகோவா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், விசிகா யூஎம் எல்லாம் அமைச்சர் இடம் பெற்றுட்டாங்க. இது வர முடியல, ஒரு கோபம் கூட இருக்கலாம், ஆதங்கம் இருக்கலாம். அதுதான் இப்போ வாய்ப்பு இல்லை. சரி எண்ணிக்கை இருந்தால் விழுந்தடிச்சுட்டு போய் வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. இப்போ பிரச்சனை எனக்கு அது இல்லை சார். இப்போ இவங்களாவது வந்து ஒரு கையில் எம்எல்ஏக்கள் வச்சுருக்கிறாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆட்சியில் அதிகாரத்திலையும் பங்கெடுத்துட்டாங்க. அதை வந்து நம்ம வந்து அதை ஏற்றுக்கலைன்னா கூட பார்த்தீங்கன்னா கடந்து போகலாம். இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்கள் கூட்டணியில் தானே இருந்தீங்க. இப்போ திடீர்னு என்ன வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மீதான அந்த கரிசனம் உங்களுக்கு பார்வை என்ன? அப்போ இதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதுதான் இங்கே முக்கியமானது. இதுக்காக என்ன செய்யணும்னா, நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை அவலங்களையும் கடந்து போகிறீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைன்னா என்னெல்லாம் இப்போ தமிழ்தாய் வாழ்த்து நீங்கள் தமிழை பொங்கக்கூடியவர் யார் உங்களுக்கு தெரியும், வைகோ. இப்போ வைகோ வந்து ஒரு அறிக்கை மட்டும் விட்டுட்டு போகிறீங்க. உள்ளபடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொங்கணும், எவ்வளோ ஆவேசமாக இருக்கணும். இந்த அரசு தானே காரணம், தமிழ்நாடு அரசு தானே சார். அப்போ உங்களுக்கு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் அறிக்கையை விட்டுட்டு கண்ணனை விட்டுட்டு நானும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கடந்து போகிறீங்க. ஆனால் வைகோ இவங்க எல்லாருமே இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, துரோகிகள்ன்றது கன்ஃபார்மாக தெரியுது. அதுதான் கடந்த காலத்தையே சொல்லுவாங்க, ஒரு அது சொன்னாங்களே ஏதோ கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகிடும். வாயில்லாமல் கூட வாழ்ந்துடுங்க, ஆனால் வைகோ மாதிரி வாழ்ந்துடாதீங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? இப்போ நம்ம அப்படி தான் பார்க்குறோம். எவ்வளோ தான் மாறி மாறி பேசுவீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஜெயலலிதா இல்லாத இடத்த அந்த குறையை வந்து இப்போது விஜய் போக்கிட்டார். அதனால் இப்போ விஜய்க்கு ஜாலரா அடிக்கிறீங்க. எடப்பாடி பக்கம் போக முடியாது. அப்போ விஜய் பக்கம் போயிட்டு தங்களுடைய வந்து என்ன சொல்லிக்கிட்டா நம்ம இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுப்பிக்கிற ஒரு நடவடிக்கை தான். இப்போ கிட்டத்தட்ட இவங்களுக்கு கட்சி விழுந்த கட்சி சார். இவங்க மொத்தமே செல்வாக்கு இழந்த கட்சி. அதுக்கு காரணம் திமுக கிடையாது, இவங்க கட்சி நடத்துகிற லட்சணம் அப்படி. மதிமுக மரணத்திமுக ஆயிடுச்சு. கணேசமூர்த்தி இறந்தபோது கன்ஃபார்ம் ஆச்சு. அப்போ தான் எஸ் இது வந்து மதிமுகன்றது மறுமலர்ச்சி திமுக கிடையாது, அது மரண திமுக. இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய உயிர்ப்பித்துக்கிறதுக்கு அதற்குன்னா நீங்கள் வந்து மீண்டும் வந்து ஒரு புத்துணர்ச்சி பெறணும். மொக்கே ஆயிட்டீங்க. வந்து போர்வால், கலைஞரின் போர்வால் வைகோ அது கிட்டத்தட்ட துருப்பிடிச்சி மொக்கே ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கட்டம் என்ன? மிஞ்சி போனால் அடுத்த கட்டம் கட்சி கொண்டு போய் இணைக்கணும், எங்கேயாவது இணைக்கணும். இவங்க தாவேக்காலே இணைச்சா கூட ஒன்றும் கேட்க முடியாது. இல்லை வந்து நாங்கள் ஒரு கட்சி நடத்துகிறோம், ஏன்னா கட்சிகளில் சொத்து இருக்குது இல்லையா, கட்சி சொத்துன்னு இருக்கு இல்லையா, அந்த கட்சி சொத்தெல்லாம் காப்பாற்றணும்னா தனியாக கட்சி நடத்தினா தான் நான் அது மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால் கூட வந்து நம்ம வந்து இப்போ இனிமேல் பயணம் வந்து இப்படி வேண்டாம், இப்படி போயிருங்க, போயிட்டு இங்கே கொடுக்குற அந்த 2 சீட்டு 3 சீட்டு அங்கே போய் கூடுதலாக ஒரு 2 சீட்டோட வாங்கிக்கலாம், அப்படி போயிடுச்சு. ஆக இவங்களுக்கு யாருக்கும் கொள்கை கிடையாது. கிட்டத்தட்ட திமுக என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, இந்த துரோகிகள் எல்லாம் தூக்கி சுமந்துருக்கு. எல்லாரையும் நான் சொல்கிறேன், ஒரே கோட்டை தான் நான் சொல்கிறேன். ஏன் துரோகிகள் சொல்கிறேன்னா, இங்கே என்ன தான் திமுகவே இசைவு தெரிவிச்சிருந்தாலும் கூட சார், உங்களுக்கு வந்து வாக்குகள் வந்து எந்த வாக்குகள் உங்கள்கிட்ட இருக்கிற வாக்குகள், இப்போ திமுகவுக்கு வந்து உங்களுடைய வாக்குகள் கூட இருக்கட்டும், விசிகாவுடைய வாக்குகள் திமுக பெற்று இருக்கட்டும், ஆனால் பெரும்பான்மையான வாக்குகள் திமுக வாக்குகள் பெற்றுட்டு நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கிறீங்கல்ல, அப்போ உங்களை நாம் என்னன்னு சொல்கிறது? இதுதான் துரோகன்ற. இதை தாண்டி வேறு என்ன சார் சொல்ல முடியும்? சீட்டிங்கிறதை தாண்டி இதை என்ன சொல்ல முடியும்? துரோகம் தான் சொல்ல முடியும். அந்த துரோகத்தை வந்து அவங்க நாங்கள் கேட்டோம், நாங்கள் துரோகம் பண்ணுறோமான்னு கேட்டோம், அவங்க இசைவு தெரிவித்தாங்கன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? இப்போ அப்படிதானே சார் இருக்குது. அவங்க இசைவு தெரிவித்தாங்க. என்ன இசைவு தெரிவித்தாங்க? இசைவு தெரிவிச்சுனா கூட நான் இல்லைங்க, நான் போக மாட்டேங்க, நான் வந்து திமுகவோட தான் எங்கள் கூட்டணி பயணம், என்ன வேணால் நடக்கட்டும். வாக்களித்த மக்களுக்கு ஏமாற்றக்கூடாது. நம்ம வாக்களித்த மக்கள் தாவேக்கா வேணான்னு சொல்லி தான் நமக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. நாம் எப்படிங்க அந்த அரசுக்கு போய் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும்? அப்படி இருந்தால் தான் சார் சரியான நடவடிக்கை. இப்போ திமுக கூட்டணி கட்சிகளை தாண்டி இப்போ தாவேக்கா வெற்றிக்கான மையப்புள்ளியாக தாவேக்கா என்ன கிளைம் பண்ணுறாங்க, நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லி தான் கிளைம் பண்ணாங்க. ஆனால் சேலம் மேற்கில் வந்து போட்டியிட்ட லட்சுமணன் அவர் வந்து ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்தாருன்னு சொல்லி தாவேக்கா மேடையில், ஆமாம் மேடையிலே சொல்கிறாருல்ல. இப்போ புரியுதுங்களா?
ஒரு பக்கம் நம்ம இப்படி சொல்லலாம், என்னங்க வந்து கட்சி நடத்த தெரியலைங்க, மேடையில் என்ன பேசுறது தெரியலைங்க, அது முதலமைச்சருக்கே தெரியலைங்க. அவருக்கு மட்டுமா தெரியல, முதலமைச்சருக்கே தெரியல தானே இல்லையா? ஸோ எனக்கு இது தெரிஞ்ச வரைக்கும் அது எந்த கூட்டம்னு தெரியல. ஆனாலும் கேமரா முன்னாடி சொல்கிறாரு, நான் வந்து பணம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறார் சார், பல பேர் சொல்லலை சார். அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், இந்த ஆட்சி வந்து பெருமையாக சொல்லிக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பணம் கொடுக்காமல் ஜெயிச்சிட்டோம், சாதி சொல்லாமல் சாதி வந்து நாங்கள் வந்து பேசாமல் ஜெயிச்சிட்டோம், மதத்தை நம்பி ஓட்டு விழல, இது எல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் எல்லாமே நடந்தது. மத சிறுபான்மையினர் கிறிஸ்தவருடைய வாக்குகள் கணிசமான வாக்குகள் பெற்றது உண்மை. இஸ்லாமியர் வாக்குகள் பெற்றாங்களே இல்லையோ, கன்ஃபார்மாக சொல்ல முடியும், மத சிறுபான்மையில் வந்து உங்களுக்கு வந்து கிறிஸ்தவருடைய வாக்குகள் பெற்றது உண்மை. பணம் கொடுத்துச்சுன்னா பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேண்டிடேட்டுகள் பணம் கொடுத்தது உண்மை, இல்லைன்னா மறுக்க முடியாது. சரி, சாதி ரீதியாக நீங்கள் கேண்டிடேட் போட்டிங்களா, போட்டிருக்கீங்க, உண்மை. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறீங்கன்னா, நாங்கள் மதத்தையும் சாதியும் பணத்தையும் பயன்படுத்தாமல் நாங்கள் ஜெயிச்சு வந்துட்டோன்றீங்க. இதை தாண்டி இதுவே போய் இதை தாண்டி இன்னும் பல விதமான இந்த வெற்றியே சந்தேகத்துக்குரியதான் இன்றைக்கும் மக்கள் மத்தியில் பேசப்படுது. எல்லாருமே ஆச்சரியப்பட்டால் எப்படி சார்? அப்போ ஒரு குரூப் சொல்லணும், என்ன சொல்லணும், நான் வந்து டிவி கேட்க தாங்க ஓட்டு போட்டேன்னு சொல்லணும். ஆனால் பரவலாக இப்போ எல்லாரும் சொல்லக்கூடியது கேட்டிங்கன்னா, ஓட்டு போட்டோன்னே இவர் எப்படி முதலமைச்சர் ஆனாருன்னு கேட்குறான், ஓட்டு போடாதோன்னே இவர் எப்படி முதலமைச்சர் ஆனாருன்னு கேட்குறான். அப்படி தானே இருக்குது சார், இங்கே பரவலாக இருக்குது. அவங்களுக்கே தெரியுது, அதனால தான் அவங்களுக்கே புரியல. உதயநிதி பேசுன அத்தனையும் உண்மை. நாம் பேசுகிறது தான் உதயநிதி பேசியிருக்கிறார், உதயநிதி பேசுகிறது தான் இப்போ நம்ம டீகோடிங் பண்ணுறோம். உண்மை தானே? ஏன்னா பல பேர் வந்து பார்த்தா தலையை சொரிஞ்சிட்டு இருக்கான். நம்ம தொகுதிக்கு வந்து நம்ம எப்படி ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் வந்து பார்த்திங்கன்னா, இது எப்படி இந்த நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் நடந்தது? ஒரு பக்கம் தொகுதி எம்எல்ஏ வந்து பார்த்திங்கன்னா, மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொகுதி எம்எல்ஏ யார், உச்சபட்சமாக அந்த ஸ்ரீநாத், தொகுதியோட லிமிட்டே தெரியாமல் அடுத்த தொகுதியில் போய் நின்றுட்டு நன்றி சொல்லிட்டு கிடக்குறேன். அங்கே இருக்கிற மக்கள் சொல்லி, எப்பா எப்படி சார் இப்போ புரியுதுங்களா? இப்படி வந்து ஆட்சியோட அவலங்கள் இந்த ஒரு மாத காலத்தில் இவ்வளோ இன்னும் நிறைவாகிட்டு இருக்குதுன்னு வச்சுங்க. சொல்கிறேன் நான், பதவியேற்ற டேட்டை குறிச்சிங்கன்னா இன்னும் ஒரு மாதம் ஆகலை. பட் இருந்தாலும் அந்த ஒரு மாதத்தில் இவ்வளோ அவலங்கள். 100 நாள் ஆனால் திரைப்படம் மாதிரி கொண்டாடலாம் போல இருக்குது, வெற்றி விழாவே இந்த ஆட்சிக்கு அப்படி இருக்குது. இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தலைமைச் செயலகம் கட்சி அலுவலகம் மாறிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மின்சாரத்துறையிலேருந்து ஹார்ட் டிஸ்காக வந்து திருடு போயிடுச்சு, கருப்பாடுகள். எப்போ எப்படி அது கூட வந்து இல்லை. இன்னொன்று இருக்குது, திருடு போனது எப்போ, எந்த தேதி, இன்னும் அந்த இதெல்லாம் அந்த டீட்டெயில் நமக்கு வரல. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு திருடு போச்சா, அதுக்கு முன்னாடி திருடு போச்சா என்னன்றது இன்னும் முழுமையான விளக்கம் வரல. கேட்டால் அமைச்சர் என்ன சொல்கிறாரு, விசாரணையில் இருக்கும்போது நானே அதை பற்றி எதுவும் பேச முடியாது அப்படின்னு ஒரு அறிக்கை வர்றாரு. இன்னும் என்னென்னாலும் நடக்க போகுதுன்றத பார்ப்போம். முழுக்க நான் ஒன்று சொல்லுவேன் சார், இது வந்து கிட்டத்தட்ட இந்த 30 நாள் இந்த ரிசல்ட்டில் என்ன தெரிய வந்திருக்குன்னா, இந்த ஒரு வார்த்தை வந்து தெளிவாயிடுச்சு. திறமையற்ற ஆட்சியாளர்கள், திறனற்ற அரசு. சார் ஒரு மாதம் தான் ஆயிருக்கு, ஒரு 6 மாதம் பார்க்கலாம்ல நம்ம. சார் திருப்பி நான் சொல்கிறேன், 6 மாதம் இல்லை சார், 1 வருஷம் பார்க்கலாம் சார். எதுக்கு பார்க்கலாம்? 6 மாதம் 1 வருஷம் எதுக்கு பார்க்கலாம்? ஃபண்டு சம்மந்தம், அதாவது நிதி சம்மந்தமான வந்து நிர்வாகம் தொடர்பாக வந்து நம்ம 6 மாதம் இல்லை, ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட விட்டுருவோம், 1 வருஷம் கூட விட்டுருவோம். ஆனால் மற்ற விஷயங்கள், கரண்ட்டை கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணாமல் சார் சொல்லுங்கள். கரண்ட்டை கட் பண்ணாலும் சரி, டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு செய்யலாமா? ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 6 மாதம் வரைக்கும் நீங்கள் போராடுங்க, அப்புறம் உங்கள் பிரச்சனை தீர்த்துறேன். 6 மாதம் வரைக்கும் நீங்கள் போராடுங்க, அப்புறம் பிரச்சனை. 6 மாதம் வரைக்கும் கொலை குற்றம்லாம் நடக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க, 6 மாதம் கழிச்சு தீர்த்துறேன். என்ன சார் இது? எதுக்கு 6 மாதம்? நிர்வாகம் நிதி சம்பந்தமான விஷயத்துக்கு, திட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய விஷயங்களுக்கு வேணால் சொல்லலாம். ஆனால் வாழ்வாதாரங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் அங்கே பேசித்தானே ஆகணும். அதைத்தானே அண்ணன் நக்கீரன் கோபால் சொல்கிறாரு, நீங்கள் 6 மாதம் நீங்கள் பொறுத்துப்பீங்க, நாங்கள் பொறுத்துக்க முடியாது. காரணம், பத்திரிகையாளர் வந்து அவங்களுடைய வேலையை செய்யணும் சார். அவங்க பேசுகிறேன்னா உங்களுக்கு அதுவும் தெரியாதுல்ல. நாட்டில் என்ன நடக்குதுதான் தெரியுமா முதலமைச்சருக்கு? இப்படி பேசினா தான் தெரியும். நீங்கள் பேசுகிறோன்னா தூக்கி உள்ளே வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. புரிய சொல்கிறது. அதுக்காக நான் சொல்கிறது, நான் முக்தார் விஷயத்தில் நான் சொல்ல, முக்தார் விஷயத்தில் கொஞ்சம் எல்லை மீறினதுலாம் தெரியும். நான் சொல்ல வருதுன்னு கேட்டால், ஊடகங்களில் பேசுகிறவங்க அத்தனை பேருடைய வாயை நீங்கள் அடைக்க முடியாது. நாங்கள் பேசினா தான் உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குதுனால தெரியும். கடந்த காலத்தில் செய்த பல அரசுகள் வந்து ஜெயலலிதா அரசும் சரி, அதுக்கு பிறகு வந்து பதவியேற்ற சில அரசுகள், திமுக அரசு உட்பட நான் சொல்கிறேன், இந்த ஊடகங்களில் பேசுகிறவங்கள நீங்கள் முடக்கிறது மூலமாக உங்களுக்கு இன்னும் பல விஷயங்கள் தெரியாமையே போயிடும். உங்கள் கட்சிக்காரன் என்ன உங்களை ஏமாற்றும், அதுவே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அப்போது பேசுகிறவங்க நீங்கள் தடுக்காதீங்க. பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பாருங்கள். அதில் வன்மம் இருக்கா, காழ்ப்புணர்வு இருக்கா,
இந்த ஆட்சியை வந்து வீழ்த்தணுன்ற எண்ணம் இருக்கா, குறிக்கோள் இருக்கா, அப்படி நீங்கள் பாருங்கள். ஆனால் இல்லை, பொதுவாக வந்து அரசு நிர்வாகத்தை குறைகள் குற்றங்கள் சொல்கிறாங்க. அப்போ இது உண்மைதானா? அப்போ அது ஆய்வு செய்து அதை நீங்கள் நடவடிக்கை எடுங்க. அப்போ தான் இது வந்து சரியான அரசு. அப்படி இல்லைன்னா நான் சொன்னது நடக்கும். இந்த 30 நாட்களில் நடந்த ஒரே ஒரு ட்ரெண்டு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஆகிடுச்சு. அது இயல்பாக ஆகிடுச்சு. அது குறிப்பாக வந்து தன் சொந்த வாயிலே சூனியம் வச்சுக்கிட்டார். எங்கள் திருச்சியில் போயிட்டு வாயில் வந்துடும்னு சொன்னார் இல்லையா, வாயில் வரும், நல்லா வாயில் வரும், வேணான்னு பார்க்குறேன். எப்படி? அது கிட்டத்தட்ட சினிமா டைட்டில் மாதிரி ஆயிடுச்சு சார். நல்லா வாயில் வரும், வேணான்னு பார்க்குறேன் அப்படி சொன்னார் இல்லையா, அப்படி ஆயிடுச்சு. அப்போது அந்த திருச்சி கூட்டத்துக்கு பிறகு வந்து இந்த அரசு திறமையற்ற ஆட்சியாளர்கள் கொண்ட அரசு, திறனற்ற அரசு அப்படி ஆயிடுச்சு. காரணம், மக்கள் திட்டங்களும் முழுசாக நீங்கள் எதுவும் பண்ணலை. டாஸ்மாக் கடையை மூடாமல் மூணுன்றீங்க. அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே உண்மை இல்லை. உண்மை இல்லாத ஒரு நிர்வாகம் நடக்கும். நேர்மையற்ற நிர்வாகம், உண்மையற்ற நிர்வாகம். நீங்கள் ஊழல் பண்ணனா, சில பேர் சொன்னால் நாங்கள் என்ன ஊழல் பண்ணணும், ஊழல் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு பொய்யான வந்து அதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்றுன்னு சொல்லி சொன்னீங்கனால அந்த உண்மை இல்லைனாலே அதுவே நேர்மையற்ற தானே. உண்மையாக இருக்கணும், வாக்களித்த மக்களுக்கு உண்மையாக இருக்கணும்ல. அந்த உண்மை இல்லைனாலே அப்போ அது நேர்மையற்ற அரசு தான். அதுக்கப்புறம் ஊழல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அது இப்போ தானே வந்திருக்கீங்க, இனிமேல் தானே தெரியும். ஆட்சியை விட்டு இறங்கும் போது தான் நீங்கள் எவ்வளோ ஊழல் கணக்குன்றது நம்ம பேச முடியும் இல்லையா. இப்போ நம்ம ஊழலை பற்றி பேசலை. ஆனால் நேர்மையற்ற அரசு. காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன வாக்குறுதியை வந்து நீங்கள் காப்பாற்றலை. அப்போ அது நேர்மையற்ற அரசு தான். இவ்வளோ நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை போய் நமக்கு நன்றி சார். நன்றி சார்.